இருந்தாலும் தளபதி பிரகாரம் இளவரசங்கிட்ட இருந்து நாடு நகர் உச்சட்டி வருவோடு என் பேரில் உயிர் சாசனை இருக்க வேண்டும். இளவரசன் வந்தா பேசவே கூடாது. பர்டினுக்கு அந்த ஆம்பளை என்னத்துக்குறியா என்ன நீ வாங்க போற நான் வாங்க நீ சத்த செஞ்சா காச்சாரு வாங்கல வந்து கலகா பால கை விட்டமா கல 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 அடிங்கடா போடுவா ஊர்மல போய் மாங்கா மாங்கா சேர்றானே ஓரால் அட இங்க இருக்கா மோகனா வாங்கடா ஏறி வேலைக்கு போய்ங்கடா மோகனா உனக்காக மாமா ஆசியாக கலகா வளர்ந்துடி மோகனா மாமா வந்திருக்கடி பேசுடி பேச மாட்டே வெக்கமா ஞானமா மோகனா நினைவு பெருக்கலாம் பசியின் பால் கறக்கலாம் பாவ என்னை வெறுக்கலாமா மோகனா மோகனா பத்தியா நிலவுக்கு என்னே ஒரு கடையாட போய் ஒரு பொருள் வாங்க முடியல கொண்டாட போய் தண்ணி குடிக்க முடியல கேட்காத கேள்வி கேட்கறாங்க தலை நிமிந்து வாழவே முடியலங்க எனக்கு இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா கடையில போய் காலையில வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு சேர்த்து கொடுக்கணும் வெள்ளம் வாங்கி குத்து சேர்த்து முடியா வானாயம்மா வெள்ளம் மூக்கான வரத்துக்குள்ளே உயிர் போயிடும்மா பொல்லாத விஷம்டா ஆமாம்மா இந்த இன்ட்ரி கூட வாங்கி குடி லேட்டா போகும் ஏன்டா டேய் அப்படி உயிர் போகணும்னு வச்சுக்கோ வாய் மரத்துல கை வச்சு தூக்கு பண்ணி செத்துறதா நானு வாய் மரத்துலயா அம்மா வாய் மரம் தாங்கான மரமாச்சு நல்லா இந்த ஆலமரத்துல கூட போய் தொங்கு டப்புக்குன்னு வாங்கிப்போம் வாய் மரத்துல அப்படியே கட்டி நிக்குமே ஏன்டா டேய் போன வாரமே எனக்கு சளி பிடிச்சிருந்து அப்பயாவது சாவாது போயிட்டு நானு ஏமா மாட்டு சளி புச்சா செத்து போடுவாங்க உனக்கு புச்சிக்க மூக்கு சளிக்கு ஊழ முக்கியம் புச்சா பார்த்து ஊழ முக்கின்றாரு நீ நல்ல பொம்பளை தான் உன்னை வச்சு குத்தணும் பண்ற மாதிரி பொட்டு போய் டேய் பாவி இன்னொரு முறை என் ராஜா பார்த்து போட்டுக்கிட்டேன்னு சொல்லாது அவர் ஆம்பளை சிங்கடா யாரு அவரு ஆம்பளை சிங்கா கைட்டு பண்ண நல்லா தொங்கும் ஜசி என்னங்க நீங்க என்ன செய்வீங்க ஏது செய்வீங்க எனக்கு தெரியாது இவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னா என்ன செய்யணும் நாடு நகர உப்பு சட்டி வரவோடு என் பேரை உயிர் சாசனம் எழுதி வச்சுக்கினா உங்களுக்கு எனக்கு திருமணம் இல்லை என்றால் ஐ டோன்ட் கேர் கோ நாடு என்னடி நாடு நாடெல்லாம் எனக்கு ஒரு கேடு நீ இருந்தா எனக்கு அதுவே போதடி ஐயா நான் நாடுல எழுதிட்டு போறியா ஆமாடா வேணாங்க என் பேச்சு கேடு பாதி உன் பேர் வச்சுக்கோ இதை பாதி அந்த அம்மா பேர்ல எழுதி என் பேர் இருக்க கூடாது மோகனா பேர் தான் இருக்கும் ஆமா டேய் அவங்க அம்மா கேளுவேன் அவங்க ஜனனிக்கிறா பாரு ஜனனிக்கு எழுதுல அவங்க அம்மா கோயிந்தம்மா கோயிந்தம்மா ஏன்டா டேய் சாரதி எது ஏறாங்களோ எனக்கு தெரியாது டேய் இந்த ஊர்ல முழு தோப்புக்குதா பாரு வாய் தோப்புக்குதா பாரு ஜன தோப்புக்குதா பாரு பட தோப்புக்குதா பாரு டேய் மாங்கா தோப்புக்குதா முக்கியமா ஏறி சொல்ற சுடுகாடு ஏறிக்கிற பத்தி அம்மா பேர் ஏறி சொல்ற டேய் ஏனா நீ அங்க தான போய்க்குதே மகனா கீழ் வந்து தேவையில்லை நாடு நகர அலத்தி உன்னுடைய பேர் எழுதி வச்சிட்டேன் என் பேச்சு கேட்க மாட்டியா நீ யார் என் நாட்டு காவல்காரன் போடா கேட்க மாட்டேன் கேட்க முடியாது நான் நல்லதுதான் சொல்லுவேன் நீ தான் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போட
எனக்கு நான் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் முன்பதாகவே என்னுடைய பெயர் உயிர் சாஸ்திரம் எழுதி வச்சிட்டீங்களா? இது தெரியாம உங்க மேல நான் வந்து கோவமா இருந்துட்டு உங்க மேல தவற நினைச்சிட்டீங்க. என்னங்க இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்குது. என்னங்க இப்படி இருவருக்கும் திருமணம் செய்து கொண்டு ஆமா சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்மளுக்கு யாரும் தடையே கிடையாதுங்க. நீங்க பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது ராஜா ஏன் தெய்வம் பாத படணுமே பத்தினி பாத படணுமே மகனா ஐயா வணக்கம் வணக்கம் கீழே ஏய் என் தெய்வம் பாத படணும் என்ன பாதமா இப்பதான் கைனிங்க போய் பீ மெச்சி வச்சது ஒரு பீ நாத்தாச்சு ஏண்டா சாரதி வயசானாலும் ஆமா அவருடைய அழகு அவருடைய ஸ்டைல் அவர் விட்டு போகவே இல்லை படியா பண்ணியில போய் விட்டுக்கிறாங்க ஐயா நான் சொன்னனே மோகனா அதெல்லாம் அவருக்கு போல யார மோகனா யார மோகனா பேர் சொல்லுவதுக்கு தகுதி கிடையாது என் வாங்கி சொல்ல பையா என் எந்த சொல்ல பையா என் போய் சொல்ல பையா மூஞ்சி பாரு அவன் குடும்பத்துல கோட்டை கூட ஆனா மூஞ்சி வச்சவனு தோடம் கட்ட யார் பத்திர போகணுன்ற என் பேர் சொல்லுவதுக்கு தகுதி கிடையாது ஏண்டா மூஞ்சி பச்சா இந்த மூஞ்சிக்கு நான் கேக்குதா என்னுடைய முகத்துக்கு குறைச்சல என்னுடைய அழகு என்னுடைய அண்ணன் சரி என்னுடைய ஸ்டேட்டஸ் சரி அம்மா பேக்ரவுண்ட் தெரியுமா அவருக்கு டேய் வாங்க இந்த கலருக்கு இந்த கலர் செட் ஆகுமா இது இருந்தாலும் ரெண்டுமே செட் ஆகும் டேய் நல்லா தோத்து பாட சூத்து கலர்ல பாடிச்சா அம்மா வெளுத்த பால் மாரி இருக்குது அம்மா ஏன் பாரு நீ பௌர்ணமி அது அமாவாசை பௌர்ணமி சேனா ஆகும் ஒண்ணுமே ஆகாது கோயிந்தா நீ வாராங்க டேய் மூஞ்சி பத்தியா இவ்வளவு நாள் உனக்கு காதலிச்ச எல்லாமே உண்மை நினைச்சிருக்கியா அட பாவி 5 ரூபாய் தாண்டாம் போரு எனக்கு என்னன்னா கூத்தாயப்பா எதற்காக காதலிச்சு தெரியுமா உன்னிடத்தில் இருக்க வேண்டிய நாடு நகர உப்பு சட்டி ஒருவோடு என் கையில உயிர் சாசனம் எழுதி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நாள் உன்னை காதலிச்சு நடிச்சடாப்பா எனக்கு காதல் என்பது எனக்கு செருப்பு மாதிரி உன் சைஸ் எனக்கு சரியா பத்தல பாய் 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 கோ 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 டேய் ஒரு செருப்பு பிஞ்சு போன தச்சு போற ஆள் நான் கிடையாது அம்மா அந்த செருப்பை மாத்திரடா டேய் எதுக்காக எனக்கு தேவை பணம்டா பணம் இருந்தா அம்மா கிட்ட வேலை தேவை பணம் தேடா இருப்பேன் தேவை முடிஞ்சிச்சே உங்களை ஒரு செருப்பாக இருக்கட்டும் ஆசை காட்டி எனக்கு மோசம் செய்து விட்டாயா நீ கொடுத்த பரிசு இதுதானா நீ காட்டி அன்பு இதுதானா என் கிட்டே வராது எனக்கு கிட்ட வரத தகுதி கிடையாதுடா இருமாயம்மா
நான் என்ன சொன்னேன்? வானா ஐயா உன் பேர்ல வச்சுக்கோ, அம்மா பேர்ல பாதி வச்சு நாட்டுன்னு சொன்னா நான் சொன்னேன். என் பேர்ல என்னன்னா அவ பேர்ல என்ன அவளுக்கு எழுதுவேன், அவங்க அம்மா கோயந்தாமாக்கு எழுதுவேன், ஒக்கா ஜனனுக்கு எழுதுவேன். நீ என்னடா எனக்கு கேட்க தினியாடா? நல்லா நக்கு பழைய வரிச்சு பார்த்தா மாட்டனது மாட்டோம், எதுவும் மாட்டலனா நக்கு. பொட்ட பையா நான் ஏன் பிறந்து மயிரம் போட போறது உன் மனைவி கலைச்செல்வி தெரியுமா? கலைச்செல்வியா? அந்த கலைச்செல்வி பேச்சு எடுக்காது. என்னடா மூஞ்சி பாத்தியா? டேய் உன் மனைவி இருக்கிறா பாரு. பத்தினி சொன்னா உன் மனைவி தான சொல்லணும். உத்தவி சொன்னா உன் மனைவி தான் சொல்லணும். மாத சொல்ல மனைவி இருக்கு சொன்னா உன் மனைவி தான சொல்லணும். அப்படிப்பட்டவள நாட்டு விட்டு கடத்திட்டு டேய் ஒரே ஒரு பொய் சொன்னதுமே உன் மனைவி நாட்டு விட்டு கடத்திட்டு என்னை விட அழகு வாய்ந்த பெண்களை பார்த்துனாக்கா என்ன நாட்டு விட்டு மேலே கத்த வர என்ன நினைச்சியோ? டேய் மாமனாருக்கு புள்ள வாங்கினா தான் சொன்னேன். ஒரு கட்டிய மனைவி சந்தேகம் பண்ணலாமா? டேய் இந்த தேவடி 1000 சொல்லுடா. மனைவி மேல சந்தேகம் பண்ணலாமா? சந்தேகம் பண்ணலாமா? எவன் ஒரு கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யறானோ அந்த திருட்டு அக்கால போய் அந்த நடக்குதாடா. டேய் எப்ப சமயம் வரும்னு பார்த்தேன். எப்ப சமயம் வந்துச்சுனா எனக்கு டேய் அதனால தான் உன்கிட்ட நாடு நகர இந்த மோகன பிளான் செய்யவே மகனா. கையிலோ பையிலோ பணம் இருந்தால் பணம் இல்லை என்றால் போடாச்சி என்பார்கள். தாசிக்கு திருப்பி சொல்லுவாய் இதயமாதே இனி முதல் கொலை நாட்டுக்கே மகாரி நாடு. டேய் என் நாட்டு பக்கம் என் வீடு பக்கம் தலை வச்சு படுத்தேன் அவனை பெட்ரோல் ஊற்றி வந்து பாக்குறதுல ஜாக்கிரதை போயிட்டு வரட்டா. நாடு நகர வச்சு உன்னோட பேரு வச்சேன். என்ன நான் எங்கேயும் போகணும் வீட்டுல எங்கன்னா ஒரு மூலையில செத்து போட பாருங்க வீட்டுக்கே பிச்சைட்டு போயிடா. என் நாட்டு பக்கம் இருக்கக்கூடாது. ஏடா அப்படியே சொன்னடா பொண்டாட்டிக்கால உயிடா புண்ணிங்க எடுக்க தேவடா கால வந்து நடுத்தலன்னு சொன்னேனே. டேய் சாரதி இவன் மாதிரி தேவடா சொல்லக்கூடாது. சரி தாசி ஏய்
நீ என் மேல எனக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கு பின்னாடி கவனிக்கிறேன். பின்னாடி கவனிக்கிறா உனக்கு ரெடியானா ரெடியா பிடிச்சி வச்சுக்கிறேன். ஏனால பையா டேய் இவங்க என்னடா வீண் பேச்சு அடுத்த கிராக் இருந்தா பாரு டைம் இஸ் ஓவர் குயிக் ஃபாஸ்ட் கமிங் இந்த பெட் ஓகே ஓகே பா ஆரம்ப பாதையிலே நான் அதிகார போதையிலே ஆடி விட்டனே. நாடாள மன்னனுக்கு நான் பிறந்தேன், நாட்டை இழந்தேன், நகரத்தில் இழந்தேன். கட்டிய மனைவி இழந்தேன் கலைச்செல்வியை. கலைச்செல்வியின் முகத்தை நான் எப்போது பார்க்க போகிறேன் கலைச்செல்வி? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வதென்ன, திறங்களோ சுத்தம் என்ன, கூடிவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதில்லை. வீடு வரை உறவே, வீடு வரை மனைவி, கடைசி வரை யாரோ வீதி வரை மனைவி பாடுவர பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ கெட்ட பின்பு யாரோ வீடு வரை உறவே, வீதி வரை